மெய்சிலிர்க்கும் மயிலை 63 திருவிழா. சென்னையில் இருக்கும் ஒரு சிவன் கோயிலுக்கு இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, கனடா, சுவிட்சர்லாந்து, இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா என இன்னும் பல நாட்டவரும் உலகம் முழுக்க இருந்து வருகிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஏன் இத்தனை நாட்டில் இருந்து சென்னைக்கு ஒரு சேர ஒரு குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும்? அது என்ன திருவிழா? அப்படி என்ன விசேஷம்? அது எந்த கோயில்? இப்படி பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் முன் சிவனடியார்களில் 63 என்று அழைக்கப்படும் நாயன்மார்கள் பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு வருவோமா? சிவனுக்கே கண் கொடுத்த வேடன் திண்ணன். பொதுவாக சிவன் சைவம். அவர் மனித நேயத்தை மட்டுமல்ல, ஆன்ம நேயம் எனப்படும் உயிர்கொலை கூடவே கூடாது என்பதை வலியுறுத்துபவர். அப்படிப்பட்ட ஈசனுக்கு ஒருவர் பன்றி இறைச்சி படைத்து வாயில் எச்சில் நீரால் அபிஷேகம் செய்து காட்டுப்பூக்களை கொண்டு பூஜை செய்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் சாதாரண கோயிலில் இது நடக்கவில்லை. நித்திய பூஜை தொடர்ந்து நடைபெறும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற வாயுஸ்தலமான ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி கோயிலில்தான் தினம் தினம் இந்த அபச்சார நிகழ்வுகள் நடந்து வந்தன. இதனால் கோபமடைந்த அந்த கோயில் அர்ச்சகர் ஈசனிடம் முறையிட, கனவில் தோன்றிய சிவபெருமான் நாளை இரவு நடுநிசியில் வந்து பார், உண்மை புரியும் என்று கூறி மறைந்தார். உடனே தூக்கம் கலைத்த அர்ச்சகர் அன்று இரவு வந்து பார்த்தால் அங்கு ஒரு வேடன் இந்த வேலையெல்லாம் செய்வது தெரிய வந்தது. உடனே ஆத்திரமான அர்ச்சகர் அவனை அடித்து துரத்த எண்ணி அருகே செல்ல துணிந்த போதுதான் அந்த வேடிக்கை நடந்தது. மன்னிக்கவும், அது வேடிக்கை அல்ல, சிவனின் திருவிளையாடல் ஆரம்பமானது. அந்த வேடன் சிவனுக்கு அவன் பாணியில் பூஜை செய்து கொண்டிருந்த போது திடீரென சிவலிங்கத்தில் இருந்து வந்தது பாருங்கள் இரத்தம். பார்ப்பவரை பதைபதைக்க வைக்கும் அளவிற்கு அப்படி ஒரு இரத்தம். லிட்டர் கணக்கில் வந்த இரத்தத்தால் அந்த பகுதியே இரத்தக்காடாக மாறியது. இதை கண்ட அந்த வேடனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அழுதான், புலம்பினான், துடித்தான், கத்தினான், கதறினான். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். யாருமே செய்ய துணியாத ஒரு செயலை செய்தான் அவன். அது என்ன தெரியுமா? கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். ஆம் நேயர்களே, ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. எடுத்தான் அம்பை. தன் இரு கண்ணில் ஒரு கண்ணை அம்பால் பிடுங்கி சட்டென்று ரத்தம் வரும் சிவலிங்க கண்ணில் பொருத்திவிட்டு ரத்தம் நின்றுவிட்டதா என்று தனது இன்னொரு கண்ணால் பார்த்தான் அந்த வேடன். என்ன ஆச்சரியம்! ரத்தம் உடனே நின்றது. மறைந்து இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ச்சகருக்கு உடலெல்லாம் வேர்த்து போனது. இதயம் படபடத்தது. அதிர்ச்சியில் உறைந்து போனார். கதை இத்தோடு முடியவில்லை. இனிதான் கிளைமாக்ஸை. ஆம் நேயர்களே, அதுவரை நன்றாக இருந்த சிவனின் இன்னொரு கண்ணில் இருந்து திடீரென ரத்தம் பொதபதவென குருதி புனலாக பெருக்கெடுத்தது. ஆனால் இம்முறை வேடன் கலங்கவில்லை, அழவில்லை, அஞ்சவில்லை. மாறாக சிரித்தான். ஏன் இவன் சிரிக்கின்றான் என்று புரியாமல் அர்ச்சகர் பார்த்து கொண்டிருந்தார். அச்சமயம் திடீரென அச்செயலை அச்சமின்றி செய்ய துணிந்தான் வேடன். ஆன்னையர்களே, அவன் என்ன செய்தான் தெரியுமா? தனது காலை எடுத்து சிவலிங்கத்தின் மீது, அதாவது இரத்தம் வரும் அந்த கண்ணில் மேல் அடையாளத்திற்காக வைத்துக் கொண்டு தனது இன்னொரு கண்ணை அம்பால் பிடுங்கி வைக்க முற்பட்டான். இனியும் இவனை சோதிக்கலாகாது என எண்ணிய சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிறுத்திக் கொண்டு அந்த சிவலிங்கத்தில் இருந்து தோன்றி காட்சி தந்தார். கண்ணப்பா என்று அழைத்தார். அவனுக்கு மீண்டும் கண்ணை கொடுத்தார். திண்ணன் என்ற பெயரை மாற்றினார். எனக்கே கண்களை கொடுத்ததால் இன்று முதல் உன் பெயர் கண்ணப்பா என்று கூறி அவனுக்கு 63 நாயன்மார்களில் ஒருவராகும் பெரும் பாக்கியத்தையும் அரும் பேற்றையும் அருளி மறைந்தார் சிவபெருமான். இதையெல்லாம்
பார்த்து கொண்டு இருந்த அர்ச்சகருக்கு வார்த்தை வரவில்லை. அப்படியே மெய்சிலிர்த்து போனார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. சிவன் என்றும் ஆச்சாரத்தையோ அனுஷ்டானத்தையோ புற ஒழுக்கத்தையோ பார்ப்பது கிடையாது. அவன் பார்ப்பது எல்லாம் தூய்மையான அன்பு பக்தியை மட்டும்தான் என்று. ஈசன் கண்ணப்பரை மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள் வாழ்விலும் இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்தி திருவிளையாடல்களை புரிந்து ஆட்கொண்டுள்ளார். இதில் மிக முக்கியமானவர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தராகும். காரணம், இவர்கள் சிவபெருமான் அருளால் மக்களுக்கு ஏராளமான தொண்டுகளையும் பாமரர் வாழ்வில் எண்ணற்ற அதிசயங்களையும் செய்துள்ளனர். அப்படி ஒரு அதிசயம் திருஞான சம்பந்தர் பெருமானால் சென்னை மயிலையில் 300 சமயம் நடந்தது. அது சாதாரண அதிசயம் கிடையாது. அப்படி என்ன அற்புதம் அதிசயம் என்கிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். இன்றைய நவீன விஞ்ஞானம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் பெண் சேராமல் கரு உருவாக IUI, IVF, ICSI, டெஸ்ட் டியூப் பேபிஸ் என பல முறைகளை கண்டறிந்துள்ளனர். அது மட்டுமல்ல, மருத்துவ புரட்சியாக இன்று உலகில் ஸ்டெம் செல், குளோனிங் இத்தனையும் செய்த போதும் இன்னமும் விஞ்ஞானிகளால் இறந்தவரை பிழைக்க வைக்க முடியவில்லை. ஆனால் 18 சித்தர்கள் தொடங்கி அருணகிரிநாதர், வள்ளலார், பாடகச்சேரி சுவாமிகள், நெரூர் பிரம்மேந்திரர் சுவாமிகள் என எத்தனையோ சித்தர்கள் இதை சர்வசாதாரணமாக செய்துள்ளனர். அப்படி ஒரு அதிசயம்தான் மயிலையில் நடந்தது. அது என்ன என இனி காண்போமா? பூம்பாவை உயிர் பெற்ற அதிசயம். ஆசை ஆசையாக பெற்று வளர்த்த மகளை பாம்பு தீண்டி பறிகொடுக்க நேர்ந்த பின், அவளுக்கு இறுதி காரியங்களை எல்லாம் செய்த பின், சாம்பலாக கிடந்த அந்த பெண் மீண்டும் முழு உருவம் பெற்று உயிர் உடலுடன் சாதாரணமாக எழுந்து வந்தால் எப்படி இருக்கும்? ஆண்நேயர்களே, அப்படி ஒரு அதிசயம் சென்னை மயிலையில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் முன்பு நடந்துள்ளது. சிவனேசன் என்ற சிவபக்தரின் மகள் பூம்பாவை. அவள் பாம்பு கடித்து இறந்து போக அவரை எரித்தும் விட்டார்கள். அதன் பின் சில காலம் கழித்து மயிலை கபாலீஸ்வரரை தரிசிக்க வருகிறார் திருஞான சம்பந்தர். அப்பொழுது அவருக்கு இந்த விஷயம் தெரிய வர உடனே மனம் வருந்தி கொஞ்சமும் தாமதிக்காமல் இறந்த பூம்பாவையின் சாம்பலை கொண்டு வரச் சொல்கிறார். சாம்பலை பார்க்கிறார், மயிலை கபாலியை பார்க்கிறார். உடனே மனம் உருகி கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் வேண்டி பாடுகிறார். பாருங்கள், ஒரு பதிகத்தை. அந்த ஒரு பதிகம் போதும். ஏன் இன்று உலகமே மயிலைக்கு வருகிறது என்பது உங்களுக்கு புரியும். இந்த பாடல் பாடுகையில் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் மயிலையில் நடைபெறும் இந்த திருவிழாக்களை எல்லாம் காணாமல் போனாயோ, போகத்தான் விடுவேனோ என்பது போல ஞானசம்பந்தர் பெருமான் பாடி சவுண்ட் எனப்படும் நாதம் ஒலி மூலம் உயிர் உடலை தசவாயுக்கள் உதவியுடன் படைக்கும் ஆற்றலை 96 தத்துவ சித்தர் அறிவியலை அன்றே அறிந்து உலகுக்கு சொல்லி உள்ளனர் நம் நாட்டு அடியார்கள் என்பது தெள்ளத் தெளிவாகிறதல்லவா? இத்தனை பெரிய அதிசயத்தை தான் பங்குனி உத்திர திருவிழாவாக சென்னை மயிலையில் கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அப்பொழுது 63 நாயன்மார்களையும் போற்றும் விதமாக 63 திருவீதி உலா நடைபெறும். இதை காணவே உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் மயிலைக்கு படையெடுக்கிறார்கள். அப்படி என்ன அற்புதம் 63 திருவிழாவில் உள்ளது என்று இனி காண்போம். மயிலையே கைலையாகும் பங்குனி உத்திர திருவிழா. சென்னையின் மிக முக்கியமான ஸ்தலம் மயிலாப்பூர். ஆண்டுகள் மாறினாலும் பக்திக்கும் பழமைக்கும் பாரம்பரியத்திற்கும் புகழ்பெற்ற ஸ்தலம்
மயிலாப்பூர். அன்னை மயிலாக வழிபட்டு சிவபெருமானை கரம் பிடித்த ஸ்தலம் மயிலாப்பூர். சிவன் பிரம்மனின் ஆணவ சிரத்தை கொய்து கபாலியாக அருள்பாலிக்கும் ஸ்தலம் மயிலாப்பூர். நர்த்தன கணபதியும் சிங்கார வேலரும் புன்னைவனநாதரும் அருள்பாலிக்கும் ஸ்தலம் மயிலாப்பூர். ஈசன் மேற்கு நோக்கி வீற்றிருக்கும் ஸ்தலம் மயிலாப்பூர். குளமே கடல் போல காட்சி தரும் ஸ்தலம் மயிலாப்பூர். ஸ்ரீராமர் தனது தோஷம் தீர திருவோண விழா கொண்டாடிய ஸ்தலம் மயிலாப்பூர். சப்த ரிஷிகள் வழிபட்ட ஸ்தலம் மயிலாப்பூர். பேயாழ்வார், திருவள்ளுவர், வாயிலார் நாயனார் அவதரித்த ஸ்தலம் மயிலாப்பூர். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, ஷீரடி சாய்பாபா, மகா பெரியவா அருள் பாலிக்கும் ஸ்தலம் மயிலாப்பூர். இது ஒரு புண்ணிய பூமி. எப்படி திருவாரூர் தேர் அழகோ அப்படி மயிலையின் அழகு மாட வீதிகளாகும். இந்த மாட வீதியில் வருடம் முழுக்க உற்சவர் வீதி உலா வரும் அழகை பார்ப்பதே பெரும் பாக்கியமாகும். தெய்வங்களும் சித்தர்களும் 33 தேவர்களும் சூட்சுமமாக எப்பொழுதும் வலம் வரும் இந்த மயிலையில் எல்லாமே 7 தான். ஆம் நேயர்களே, 7 சிவன் கோயில்கள், 7 பெருமாள் கோயில்கள், 7 விநாயகர் கோயில்கள், 7 அம்மன் கோயில்கள், 7 ஆஞ்சநேயர் கோயில்கள், 7 சித்தர்கள் ஜீவசமாதிகள். இப்படி மயிலையை சுற்றி எல்லா ஆலயங்களும் 7ஆக இருப்பதால் வருடம் முழுக்க ஏதோ ஒரு திருவிழாவும் மாட வீதிகளில் உற்சவர் வீதி உலாவும் தொடர்ந்து நடப்பதை காணலாம். அதில் மணிமகுடம் சூட்டியது போல பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்ட திருவிழாதான் பங்குனி பெருவிழா. கைலாய வாத்தியமும் செண்டை மேளமும் சிவவாத்தியமும் சங்கொலியும் விண்ணை முட்ட தாரை, தவில், பறை, கொம்பு இசை 14 லோகங்களும் அதிரத் தொடங்குகிறது மயிலை கைலையாகும் பங்குனி பெருவிழா. பங்குனி பெருவிழா தொடங்கும் முன் முதல் நாள் மயிலையின் காவல் தெய்வமான கோலவிழியம்மன் ஆலயத்தில் பூஜை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கபாலீஸ்வரருக்கு கொடியேற்றப்படுகிறது. கொடி ஏற்றப்பட்டு காப்பு கட்டிவிட்டால் மயிலையில் வசிப்பவர்கள் வெளியூருக்கு செல்வதில்லை. அது மட்டுமல்ல, அந்த 10 நாட்களும் கோயிலும் மூடப்படுவதில்லை. இந்த 10 நாட்களும் பல ஊர்களில் இருந்து பலர் வந்து மாடவீதியை சுற்றி பலவிதமான திடீர் கடைகளை தெருவோரங்களில் போட்டிருப்பதை காண முடிகிறது. குறிப்பாக நரிக்குறவர்கள் பாசிமணி, ருத்ராட்சம், ஸ்படிக மாலை, ஸ்படிகலிங்கம், கருங்காலி மாலை என பலவிதமான அருட்சாதனங்களை கண்களை கவரும் வண்ணம் வைத்திருப்பதை காண முடிகிறது. இது தவிர ஆங்காங்கே பஜ்ஜி, போண்டா, இட்லி கடைகள் மற்றும் வீட்டிற்கு தேவையான அழகு பொருட்கள் என எண்ணற்ற திடீர் கடைகள் இந்த 10 நாட்களும் போட்டுள்ளனர். குழந்தைகளை கவர ராட்டினமும் உள்ளது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கிராமத்திற்குள் நுழைவது போல ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. இந்த திருவிழா தொடங்கிய பின்னர் மயிலையில் யாரும் தூங்குவது கிடையாது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம் நேயர்களே, காலையும் இரவும் தொடர்ந்து 10 நாளும் உற்சவர் பிரம்மாண்டமாக ஊர்வலம் வர குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள், தள்ளாடும் தாத்தா பாட்டி கூட கபாலி கபாலி என்ற கோஷத்துடன் திருவிழாவில் பங்கேற்க தவறுவதில்லை. அது மட்டுமா, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் என பலர் ஜாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என எந்த பேதமும் இல்லாமல் இந்த திருவிழாவை காண வருகிறார்கள். திருவிழா 10 நாள் நடந்தாலும் இதில் மிக முக்கியமானது முதலில் வரும் அதிகார நந்தி காட்சி. பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி நந்தியில் ஈசன் வருவார் பாருங்கள், அப்படி இருக்கும். அதை காண கண்கள் கோடி வேண்டும். ஒரு பக்கம் பக்தர்கள் கூட்டம் அலைமோத, மறுபக்கம் திருவாசகம், தேவாரம் பாட நிஜமான நந்தி வருவது போல ஒரு பிரமிப்பும் வியப்பும் ஏற்படுகிறது. இதற்கு அடுத்தது
ரிஷப வாகன சேவை. இது இரவெல்லாம் விடிய விடிய நடக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ரிஷப வாகன உலா இரவில் தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை நீடிக்கிறது. இதில் என்ன விசேஷம் தெரியுமா? மயிலாப்பூர் வாசிகள் அனைவரும் வீட்டு வாசலிலே பக்தியுடன் காத்திருந்து பொறுமையாக இந்த ரிஷப வாகன காட்சியை கண்டு மெய்சிலிர்க்கிறார்கள். ஒருவர் கூட தூங்குவது கிடையாது. கொள்ளு தாத்தா தொடங்கி தாத்தா, பாட்டி, மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், பேத்தி வரை கபாலி வரும் அழகை அந்த கம்பீர ரிஷப வாகன உலாவையும் காண தவறுவது இல்லை. இதற்கடுத்தது மிக முக்கியமானது தேர். மாட வீதிகளில் தேர் வரும் காட்சியை காண கண்கள் கோடி போதுமா என்ன? அப்படி ஒரு பிரம்மாண்ட காட்சி அது. விண்ணை முட்டும் கபாலி கோஷத்துடன் நடுவே தேர் வருகையில் அனைவரும் மெய்சிலிர்த்து அண்ணாந்து பார்க்கிறார்கள். எத்தனை புண்ணியம் செய்தோமோ இதை காண்பதற்கு என்பது போல இருக்கிறது கபாலி தேரோட்டம். இனிதான் மிக மிக முக்கியமான நாள். வாழ்வில் அனைவரும் ஆசைப்படுவது தீர்காயுள், ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக வாழவே. ஆனால் அது முடிகிறதா என்றால் முடியும் என்கிறார்கள் மயிலாப்பூர் வாசிகள். ஆம் நேயர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையா? குழந்தை பிறக்கவில்லையா? பிள்ளைகள் படிக்கவில்லையா? தீராத நோயா? பணப்பிரச்சனையா? வீடு வாங்க வேண்டுமா? கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டுமா? என்னவாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் தீர நடக்க ஒரே பரிகாரம். அதுதான் 63 திருவிழா. ஆம் நேயர்களே, இங்கு வரும் லட்சக்கணக்கான மக்கள் 63 திருவிழா நடைபெறும் போது காலை தொடங்கி இரவு முழுக்க பல வகையான தான தர்மங்கள் செய்கிறார்கள். கூல் ட்ரிங்க்ஸ், ஜில், மோர், ரோஸ் மில்க், வாட்டர் பாட்டில் தொடங்கி சாக்லேட், பிஸ்கட், நோட்புக், பென்சில், ஷார்ப்னர், இட்லி, பஜ்ஜி, தோசை, வெரைட்டி ரைஸ் என அவரவர் இஷ்டம் போல தானம் செய்கிறார்கள். பொதுவாக ஒருவர் தானம் செய்ய பலர் அதை வாங்கி செல்வர். ஆனால் மயிலையில் நடைபெறும் இந்த விழாவில் மட்டும் டன் கணக்கில் போட்டி போட்டுக் கொண்டு அனைவரும் தானம் செய்கிறார்கள். அதை வாங்கும் மக்களோ குறைவாக உள்ளனர். இந்த திருவிழாவில் தானம் தருவோர் எதையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. அதே சமயம் அடியார்கள் மனம் ஈசன் அறியாமலே போவார். அதனால் ஈசனும் அள்ள அள்ள குறையாத செல்வத்தை இங்கு வருவோர் அனைவருக்கும் வரமாக தர அடுத்த வருடம் இதையும் விட அதிகமாக அனைவரும் தான தர்மம் செய்கிறார்கள். 63 விழா தொடங்கும் முன்பு காலையில் திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பிக்கும் விழாவானது குளக்கரையில் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. இறுதியாக சரியாக மதியம் 3 மணி ஆகிறது. விநாயகர் தொடங்கி 63 ஒருவர் பின் ஒருவராக உலா வருகிறார்கள். இறுதியாக விழாவின் நாயகர் கபாலி மெல்ல கோபுரவாசலுக்கு வருகிறார். ஆகா ஆகா, என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு ராஜ பார்வை, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அத்தனை அழகு. மொத்தத்தில் மெய்சிலிர்க்க வைக்கிறார் கபாலி. அவர் வரும்போது கபாலி கபாலி என பக்தர்கள் கோஷமிட பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் கூட மெய்மறந்து பார்க்கிறார்கள். அது மட்டுமா, வெளிநாட்டவர்கள் இத்தனை கூட்டத்திலும் சிவனை பார்த்துவிட மாட்டோமா என ஏங்குகிறார்கள். சிவனடியார்கள் கையை தலைக்கு மேல் தூக்கி கபாலியை கும்பிடுகிறார்கள். இன்னும் பலர் தங்களது செல்போனில் இதை பதிவு செய்கிறார்கள். இதை அனைத்தையும் பார்த்தபடி ஆடி ஆடி மெல்ல வருகிறார் கபாலி. அப்பப்பா, போதுமப்பா இந்த ஜென்மம் என்று தோன்றுகிறது. உள்ளம் பரவசமாகிறது. உடலெல்லாம் மெய் சிலிர்க்கிறது. வானிலிருந்து பார்த்தால் 8 திசையும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் மயிலையில் இருப்பதால் வாகனம் ஊருக்குள் செல்ல அனுமதி இல்லை. இப்படி 63 முன் செல்ல, அவர்களை தொடர்ந்து கபாலி 4 மாட வீதிகளை வலம் வர, அவர் பின் சிந்தாதிரிப்பேட்டை வள்ளி தெய்வானை முருகன், கோலவிழி அம்மன், முண்டக
திருக்கண்ணி அம்மன், மயிலை அங்காள பரமேஸ்வரி, மயிலை திரௌபதி அம்மன், திருக்குறளை உலகுக்கு தந்த திருவள்ளுவர் வாசுகி தாயார், மாதவரம் அங்காள பரமேஸ்வரி, இப்படி மயிலையை சுற்றியுள்ள பல ஊர் தெய்வங்களும் இதில் பங்கேற்க 63 திருவிழா பிரம்மாண்டமாக இனிதே நடந்து முடிகிறது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் நாளில் கற்பகாம்பாள் கபாலி திருமணம் விமர்சையாக நடக்கிறது. கொடி இறக்கப்பட்டு விழா நல்லபடியாக முடிகிறது. ஆனால் இந்த நினைவுகள் நெஞ்சில் நித்தமும் நிழலாட மீண்டும் எப்பொழுது வரும் மயிலை பங்குனி பெருவிழா, எப்பொழுது காண்போம் 63 கற்பகாம்பாளையும் கபாலியையும் என ஏங்குகிறது இதயம். Shiva Shiva Namah Shivaya, 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 Shiva Shiva நேயர்களே, எத்தனையோ திருவிழாக்களை கண்டாலும் மயிலையில் நடைபெறும் 63 திருவிழா எங்குமே காண முடியாத ஒரு அதிசயம் என்றால் மிகையாகாது. இதுவரை செல்லாதவர்கள் கூட கட்டாயம் வாழ்வில் ஒருமுறையேனும் பார்க்க வேண்டிய திருவிழா மயிலை 63 திருவிழா. மயிலை கபாலியையும் கற்பகாம்பாளையும் மீண்டும் ஒருமுறை வேண்டிவிட்டு பிரிய மனம் இல்லாமல் இனிய நினைவுகளுடன் அங்கிருந்து விடை பெற்றோம். மறக்க மனம் கூடுதில்லையே கபாலி.